வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 பேக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேமியா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பிளேட்டில் நல்லா எண்ணெய் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது மேலே ராகி சேமியா வச்சுக்கலாம். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேகணும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா உடஞ்சி வர அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட செய்யலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.